மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் க்ரன்ச்சி நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிற பன்னீர் ரேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ரேப் வந்து நம்ம வெளியில் சாப்பிட்ற ஷவர்மாக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பிளெயின் சப்பாத்தியில் நம்ம பேஸாக செஞ்சு வச்சுருக்க பன்னீர் மசாலாவை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியனையும் கேரட்டையும் மேலே டாப் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பன்னீர் ரேப் ஆர் பன்னீர் காட்டி ரோல் ரெடி. இதில் நம்ம பேஸ் கிரேவி வந்து பன்னீர் மசாலா வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சன்னா ஒயிட் சன்னா மசாலா வைக்கலாம், க்ரீன் மூங் தால் கிரேவி வைக்கலாம், ராஜ்மா கிரேவி வைக்கலாம், தால் மக்னி வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக இருக்கணும். நான் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்து ஆனியனும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம், பீட்ரூட், லெட்யூஸையும் சேர்த்துக்கலாம். டாப் பண்ணுற வெஜிடபிளுக்கு ஃப்ளேவர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சால்ட், பெப்பர், கொஞ்சம் லைம் ஜூஸ், ஹனி சேர்த்திங்கன்னா வெஜிடபிளுக்கும் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஒரு ரேப் சாப்பிட்டாவே ஃபில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.